எவ்வளவு கேவலமா இருக்கு. என் மூஞ்சிய பார்த்தா எனக்கே கேவலமா இருக்கு. அ மனுஷப்பிறவி தானே நீங்கலாம். யாராவது உதவி பண்ணவங்கள யாராச்சும் மறப்பாங்களா? ம். எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அகைன்ஸ்ட்டா பேசுனது மட்டும் இல்லாம, அவங்கள அசிங்கமா கெட்ட வார்த்தைலாம் பேசியிருக்கீங்களா? இப்பதான் நான் வீடியோ பார்த்தேன். எனக்கே கொதிக்குது சீரியஸாவே எனக்கே கொதிக்குது. ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், மன்னிப்பு கேட்டுருங்க. மன்னிப்பு வீடியோ போட்டுருங்க. இல்ல மன்னிப்பு கேட்டுருங்க. உங்க நல்லதுக்காக சொல்றேன். ஏதோ உங்ககிட்ட ஒரு கொஞ்ச நாள் பழகியிருக்கேன்ற விசுவாசத்துல சொல்றேன். தயவு செஞ்சு கொஞ்சமாவது திருந்துங்கடா. கன்டென்ட்டுக்காக சொல்லல. கன்டென்ட் கிடையாது இது. ரொம்ப சீரியஸா போய்க்கிட்டு இருக்கு. எல்லாமே சீரியஸா போய்க்கிட்டு இருக்கு. இது உங்களுக்கு அடுத்த வேள சோறு சாப்பிடுறது கூட கஷ்டமாயிரும். நீங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உழைச்சு பிச்சை எடுத்து சேமிச்ச காசு பூராமே வேஸ்ட்டா போகுதுடா. தயவு செஞ்சு சொன்னா புரிஞ்சுக்கங்க. உங்க நல்லதுக்காக சொல்றேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. 2வது முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒருத்தவங்க உதவி பண்ணாங்கன்னா, அந்த உதவிய சாகுற வரைக்கும் மறக்கக்கூடாது. நான் மறக்க மாட்டேன். நீங்க மறந்துட்டு, "ஐய்யய்யோ! குமரேசன் கூட பேசாதீங்க. அவனுக்கு எதுவும் பண்ணாதீங்க." ஏன்டா? ஏன் இப்படி தர்றீங்க? ஐயோ! உங்கள பார்த்தா பாவமா தான்டா இருக்கு எனக்கு. ஒரு எழவும் தெரியல. யார்ட்ட எப்படி பேசணும்னு தெரியல. நீங்க சண்டை போடுறதுக்கான தகுதியான ஆளே கிடையாதுடா அவங்க. நீ சண்டை போடணும்னா, போய் ஒருத்தி இருக்கா பாரு, அவட்ட போய் சண்டை போடுங்க. இல்ல இன்னொருத்தி கூடயே வச்சிருக்கீங்க. கண்டென்ட்க்காக ஒருத்தன் வச்சிருக்கீங்கல்ல, அவட்ட போய் சண்டை போடுங்க. சம்மந்தமே இல்லாம, யாருன்னே தெரியாத, உங்களுக்கு உதவி பண்ணவங்கட்டலாம் போய் சண்டை போட்டு, வாய் குடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்னைக்காவது பெரிய பேக் ஃபயர் ஆகப்போது. பின்னாடி தீப்பிடிச்சு எரிய போது. ஐயப்பா! நான் எப்படி ஒதுங்குனேன்? உங்கள்ட்டருந்து எப்படி ஒதுங்குனேன் பார்த்தீங்களா? அந்த மாரி ஒதுங்கிக்கங்க. உங்க நல்லதுக்காக சொல்றேன். ஒரு சில விஷயங்கள கடைசியா வார்னிங்கா சொல்றேன். ரொம்ப பெரிய சிக்கல்ல மாட்டப் போறீங்க. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டப் போறீங்க. அ அதாவது ஒருத்தவங்களுக்கு நேரங்காலம் சரியில்லன்னா, இந்த வாய் இருக்குல்ல, அந்த மூக்கு கீழ இருக்குல்ல, பெருசா அண்டா மாரி, அத மூடிக்கிட்டு அமைதியா இருக்கணும். எனக்கு தான் வாய் இருக்கு. நான் பேசுனா நான் பெரிய பெரிய ஃபெமிலியரு. பெரிய அட்ராசிட்டி பண்ணிருவேன். நான் அப்படி பண்ணிருவேன், இப்படி பண்ணிருவேன், கிழிச்சிருவேன் அப்புட்னேன்னா, வாய் கிழியும். வாய் கிழிக்கப்படும். அப்புறம் ஸ்டேஷன் போவீங்க. கேஸ் வாங்குவீங்க. உள்ள நடக்கக்கூடியதெல்லாம் நடக்கும். சட்டப்படி எல்லா நடவடிக்கை எடுக்க போறாங்க. உங்க நல்லதுக்காக சொல்றேன். ஏன்னா, அவங்களுக்கு YouTubeல வர்றது அமௌண்ட்லாம் பெருசே கிடையாது. நான் கூட இருந்து பார்த்தனால ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். இத நான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம். நான் ஃபோன் பண்ணி சொல்லக்கூடிய இடத்துல நீங்க இல்ல. அதனால நான் ஃபோன் பண்ணல. தயவு செஞ்சு இதோட ஸ்டாப் பண்ணுங்க. உங்க நல்லதுக்காக ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. கேவலமா நடந்துக்கிறீங்க. அசிங்கமா நடந்துக்கிறீங்க. தா இது ஒரு பொழப்பா? அது எப்புட்றா மனசு வருது? அத விடுங்கடா. அது உங்க பிரச்சனை. என்னைய பத்தி பேசினா கூட பேசிட்டு போய் தொலைங்க. நாசமா போங்க. எங்க கேக்கட்டு போங்க. அவங்க எவ்வளோ பெரிய சூழ்நிலையில உங்களுக்கு உதவி பண்ணாங்க. அவங்கள எப்படி நீங்க மறக்க முடிஞ்சுச்சு உங்களால? அ வேல பார்க்கணும்டா. வேர்வை சிந்தி வேல பார்க்கணும். உழைக்கணும். அப்பதான்டா சாப்பிடுறதுக்கு சந்தோஷமா இருக்கும். உழைக்காம உங்களுக்கு காசு வருதுன்ற பகுமானத்துல பேசிட்டு இருக்கீங்க. ரொம்ப நாள் ஆடாதீங்க தம்பி. ஆல்ரெடி போர் நடந்துகிட்டு இருக்கு. பேமெண்ட்லாம் ஸ்டாப் பண்ணிருவாய்ங்க. YouTubeலலாம் அமௌண்ட் ஏறாது. அப்ப நீங்க பிச்சை எடுத்து சேர்த்த காசுலாம் செலவு பண்ற மாரி இருக்கும். பார்த்துக்கங்க. உங்க நல்லதுக்காக சொல்றேன். தேவையில்லாம வாய குடுத்து வாங்கி கட்டிக்காதீங்க. மன்னிப்பு வீடியோ போட்டுருங்க. உங்க நல்லதுக்காக சொல்றேன். உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல எண்ணத்தோட அக்கான்னு கூப்பிட்டதுக்காக சொல்றேன். தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. அவங்க ஒரே வார்த்தை சொல்ட்டாங்க. அது ஆரம்பம் இல்ல. முடிவு இல்ல. ஆரம்பம்னு சொல்ட்டாங்க. இத ஆரம்பிச்சது நீங்க. நீங்க தான் முடிக்கணும். தயவு செஞ்சு முடிச்சிருங்க. உங்க நல்லதுக்காக சொல்றேன். ஏன்னா, நான் கார் வாங்கிட்டேன். நான் குடுத்த சம்பளத்துல காரே வாங்கிட்டேன். அப்ப என்ன நீ சம்பளம் குடுத்துட்ட? முகரையும் மூஞ்சி குடுத்த சம்பளத்த நீயே தூக்கி உன் இதுல வச்சுக்க. சரியா? மெண்டல் மாரி பேசாத. எங்க அப்பா முடியாம இருந்தாரு. ரூ. 1 கேட்டனா, அது எங்க அப்பா பேர சொல்லி அந்த காசையும் வாங்கி தின்றுருக்க எச்சக்கல நாயி, நாயி. சிரிச்சுட்டே திட்டுவேன் நானு. ஆனா சுருக்குன்னு வலிக்கும் உனக்கு. எனக்கு நீ வீடியோ போடுவ. நீ அசிங்கப்படுத்துவ. ஃபேமிலிய அசிங்கப்படுத்துவ. பண்ணு. அணைய போற விளக்கு பிரகாசமா எரி.
பிரகாசமா எரியும். வெளிச்சமா இருக்கும். பளிச்சுன்னு இருக்கும். ஆனா அது அணைஞ்சிரும். அப்புறம் இருட்டா இருக்கும். முன்னாடி 4 கம்பி இருக்கும். ஆமா. அதனால வந்து பார்த்துக்கங்க. இந்த மாரி கம்பிகள்லாம் நீங்க நெறையா பார்த்துருப்பீங்க. எண்ணியிருப்பீங்க. இப்பலாம் ரொம்ப ஓவரா போய்க்கிட்டு இருக்கீங்க. அசிங்கமான வார்த்தைகள், கொச்சையான வார்த்தைகள்லாம் பேசுறீங்கன்னா, வீடியோ பார்க்க முடியல. உங்க வீடியோ பார்க்கக்கூடாதுன்னு தான் உங்கள்ட்ட இருந்து விலகி இவ்வளோ தூரம் வந்து வேல பார்த்து சம்பாதிக்கணுன்றதுக்காக சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கேவலமா இருக்கு மக்களே! அவங்க வீடியோ உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். அதாவது அடியில கை வச்சோம்னா, அதாவது மடியில கை வச்சோம்னா, ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சரியாயிரும். சேனலுக்கு வந்து உங்களுக்கு ஆப் வைக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். என்னைய பத்தி தவறாகுறவா பேசியிருக்கீங்க. சும்மா அவங்களுக்கு அந்த பையன் அந்த குமரேசனுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க. அவன் மோசமான ஆளு. குற்றாலத்துல அப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன். பெங்களூர்ல இப்படி பண்ணேன். பெங்களூர்ல என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாதா? உன் கூட தானே இருந்தேன். அ அசிங்கமா இல்ல? கேவலமா இல்ல? சொல்றதுக்கு. அ காண்ட ஒரு வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசியிருப்பேனா என்னைக்காச்சும்? குற்றாலத்துல நடந்தது என்ன? குற்றாலத்துல நான் வந்து நீ இத பண்ண, அத பண்ணேன்னு சொன்னா நான் அப்படியே நம்புவாங்க. நான் சொல்லி உன் பேர கெடுக்கவா? என்ன? என்ன நடந்துச்சு குற்றாலத்துல? மகனே மூஞ்சியும் பாரு. உன் லட்சணம் தான் எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் தெரியுது. இதெல்லாம் அவ்வளோ "ஏன்டேய் இவங்க ஒரு ஆளுன்னு ஏன் இவங்க கூட சேர்ற?" அப்படின்றாங்க எல்லா இடத்துலயுமே. இவ்வளோ அசிங்கப்பட்டு அப்ப சம்பாரிச்சு ரோட்ல போம்போது காட்டிட்டு போ மாட்டாங்களா? ம். நல்ல வேளை நான் வெளியில வந்துட்டேன். ம். இந்த அட்மின பார்க்குறவன் மணி தானே? நான் ஃபோன் பண்றேன். சேனல நீ அவன வச்சே சேனல தூக்கவா? நான் வேணான்னு இருக்கேன்டா. உங்க சகவாசமே வேணான்னு சொல்லி நெனச்சுக்கிட்டு இருக்கேன் நானு. ம். எவ்வளவு பொய், எவ்வளோ ஃப்ராடு, உதவி பண்ணவங்கள எப்புட்றா இப்படி பேச மனசு வருது? சரி உனக்கு தான் வாய் வாய் சரியில்ல, நேரங்காலம் சரியில்ல. இந்த புழு பெயர்ச்சினாய்ங்க. அது உனக்கு தான் கரெக்ட்டா இருக்கு. நேரங்காலம் சரியில்லன்னு பார்த்தா, அவருக்கு நேரங்காலம் சரியில்ல. யாருக்குமே நேரங்காலம் சரியில்ல. உன் நல்லதுக்காக சொல்றேன். ஒதுங்கிக்க, புரிஞ்சுக்க. தயவு செஞ்சு மாட்டிக்காத. உன் நல்லதுக்காக சொல்றேன். மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டப் போறீங்க. அது வந்து உனக்கு இப்ப புரியாது. ஐயய்யோ! அன்னைக்கு சொன்னானே குமரேசன் கேட்காம விட்டோமே! கேட்டுருக்கலாமோன்னு உனக்கு தோணும்போது என் ஞாபகம் வரும். என்னைய பத்திலாம் பேசாத. உனக்கு அது தகுதியும் இல்ல. முன்னாடியாவது அட்மினா இருந்த நீ என்னைய பேசலாம் ஓகே. இப்பலாம் தகுதியே இல்ல. தகுதியே இல்லாம நீ பேசிக்கிட்டு இருக்க. அது வந்து உனக்கே தெரியும். நான் சட்டப்படி சட்டத்த மதிக்கிறவன். சட்டத்த பத்தி எனக்கு கொஞ்சம் அரசியல்ன்றேன். சட்டத்த பத்தி தெரியும். நான் சட்டத்துப்படி போவேன். அது வந்து ஒரு நல்லது கிடையாது. அ என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாரி ஒரு சூழ்நிலை வரும். நான் உன்ன எதிர்த்து நான் வீடியோ போடுவேன். அப்புட்ன்றப்ப எனக்குன்னு சேஃப்டிக்கு எதுவும் பண்ணிக்க மாட்டேனா? பண்ண தெரியாதா? இவ்வளோ பண்ண எனக்கு, உங்க கூட ட்ராவல் பண்ண எனக்கு, நீங்க எவ்வளோ டேஞ்சரஸ்ன்னு எனக்கு தெரியாதா? எவ்வளவோ பண்ண எனக்கு, சில விஷயங்கள் பண்ணி வைக்க தெரியாதா? ஆ? அதனால கட் பண்ணிக்க. எல்லாத்தையும் கட் பண்ணிக்க. யார பத்தியும் பேசாத. உன் நல்லதுக்காக சொல்றேன். பாய். இதுக்கு மேல சொன்னோம்னா டீட்டெயிலா போகும். அடுத்த வீடியோல பார்ப்போம்.